வணக்கம். இது சின்ன குட்டித்தாசன் பேசுகிறேன். இன்று சுவிஸ் ரவி எழுதிய கும்ளி என்ற நாவலின் பகுதி 16. மொரட்டோ பல்கலைக்கழக மாணவனான ஜோன் தமிழ்நாட்டில் உள்ள பயிற்சி முகாமில் தங்கியிருந்த போது சக தோழர்கள் இணைந்து இயக்கத்தின் போக்கு குறித்து விவாதிப்பதை இது காட்டுகிறது. முக்கியமாக சுழ்பெரும் படுகொலைகள் மற்றும் இயக்கத்துக்குள் நிலவும் மர்மமான கொலைக்கலாச்சாரம் ஆகியவற்றை இந்த பகுதி பேசுகிறது. கேட்டு பாருங்கள். நன்றி. வணக்கம். நீங்கள் எங்களிடம் கையெழுத்த எக்கோஸ் ஆஃப் தி அண்டர்கிரவுண்ட் புத்தகத்தின் சில பகுதிகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நீங்க உங்க வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம் எல்லாத்தையும் ஒரு புரட்சிக்காக கொடுக்கறீங்க. ஆனா அந்த புரட்சியே தனக்குள்ள இருக்கிற ஆட்களை சாப்பிட தொடங்கினா என்ன நடக்கும்? சரியா சொன்னீங்க. இந்த கேள்விக்குள்ளதான் ஜோன் என்ற ஒரு இளம் போராளியின் கதையை நாங்க பார்க்க போறோம். இது 1983 கலவரத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு பயிற்சிக்கு போன ஒரு இளைஞரின் அனுபவம், அப்படிதானே? ஆனா இது வெறும் ஒரு வரலாற்று பதிவில்ல. அதுக்கும் மேல ஒரு இலட்சியத்துக்காக வெளிக்கிட்ட ஒருத்தன்ற மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை பற்றியது. அவன் நம்பின இயக்கத்தின் கொள்கைக்கும் களத்துல நடக்கிற நிஜத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு. அதேதான். அந்த கொடூரமான நிஜத்துக்கும் நடுவிலே அவன் எப்படி சிக்கி தவிக்கிறான் என்பதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விடயம். அப்போ இந்த மன போராட்டத்தின் தொடக்க புள்ளி எது? எங்கே அவனுடைய நம்பிக்கை முதல்லா உடையத் தொடங்குது? அது சுழிபுரம் படுகொலையிலிருந்து தான் தொடங்குது. அதுதான் இந்த கதையின் ஒரு பெரிய திருப்புமுனை. பயிற்சி முகாமில் இருக்கிற ஜோனுக்கு ஒரு செய்தி சேருது. தமிழீழ விடுதலை புலிகள், அதாவது டைகர்ஸ் இயக்கத்தை சேர்ந்த 6 இளைஞர்கள் சுவரொட்டி ஒட்டி கொண்டிருந்த நேரத்துல அப்ப ஜோனுடைய இயக்கமான கழகத்தால், அதாவது PLOT இயக்கத்தால் பிடிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று. அதுவும் சும்மா ஒரு கொலை இல்ல, அந்த கொலையின் தம்மைதான் எல்லாரையும் உழுக்குது. நிச்சயமா. புலிகள் வெளியிட்ட அறிக்கையின்படி அந்த இளைஞர்களுடைய ஆண்குறி வெட்டப்பட்டு வாயில வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. இது எதிரி படைக்கு எதிரான ஒரு செயல் இல்ல, இன்னொரு தமிழ் இயக்கத்துக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி பயிற்சி முகாமில் இருக்கிற ஜோனை எப்படி பாதிக்குது? அவனை முழுசா ஆட்டி படைக்குது. அவன் தன்னோட நண்பன் யோகனோட ஆற்றங்கரைக்கு போய் இதை பத்தி பேசுறான். அப்போ அவன் உடைஞ்சு போறான். என்ன சொல்றான்? எங்களை போலத்தான் அவங்களும் போராட போயிருப்பாங்க, இது எப்படி சகிக்கிறது என்று கேட்கிறான். நியாயமான கேள்வி. அவனுக்குள்ள பெரிய குழப்பம் வெடிக்குது. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்க எதிர்காலம் என்ன ஆக போகுது என்ற கேள்விகள் எல்லாம் வருகுது. அதுவரைக்கும் தெளிவாயிருந்த பாதை திடீரென்று இருட்டாகி போகுது. சரிதான். அப்போ இயக்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? தன்னோட போராளிகள் மனசுல இவ்வளவு பெரிய கேள்வி எழும்பும்போது தலைமை என்ன செய்யுது? இங்கதான் இயக்கத்தின் இரட்டை முகம் வெளிப்படுது. களத்துல இருக்கிற அரசியல் பிரிவு ஒரு அறிக்கை விடுது. என்னன்னு? இது முழுக்க புலிகளோட அவதூறு பிரச்சாரம் என்று சொல்லி நாங்க அப்படி செய்யவே இல்லை என்று மறுக்குது. ஒரு பக்கம் இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம், மறுபக்கம் இயக்கம் அதை முற்றாக மறுக்குது. ஒரு இளம் போராளியா ஜோனுக்கு இது எப்படி இருந்திருக்கும்? எதை நம்புறதுன்றே தெரியாத ஒரு நிலைதானே. அதேதான். அந்த உரையாடலில யோகன் இந்த மறுப்புக்கு பின்னால 2 காரணங்கள் இருக்கலாம் என்று ஒரு பகுப்பாய்வு செய்யறான். அது அந்த சூழலின் சிக்கலை நல்லா காட்டுது. என்ன காரணங்கள்? அவன் சொல்றான், 1, களத்துல இருக்கிற அரசியல் பிரிவு ஆக்களுக்கு எங்கட உளவு படைதான் இதை செய்தது என்று உண்மையிலே தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப அவங்க அறியாமையில இருக்கலாம். எங்கட ஆக்கள் இப்படி செய்திருக்க மாட்டாங்கள் என்ற நம்பிக்கையில மறுத்திருக்கலாம். சரி, 2வது சாத்தியம். 2வது தான் இன்னும் ஆபத்தானது. யோகன் சொல்றான், இல்லையெண்டா உண்மை தெரிஞ்சும் இது வெளியில போனா மக்கள் மத்தியில கழகத்தின் பெயர் கெட்டுப்போடும் என்ற பயத்துல சமாளிக்க பார்த்திருக்கலாம். இப்போதைக்கு சமாளிப்போம், பிறகு இயக்கத்துக்குள்ள பேசி தீப்போம் என்று நினைச்சிருக்கலாம். இதுதான் இயக்கத்துக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையின் தொடக்கம். சுய விமர்சனத்துக்கு இடமே இல்லாத ஒரு நிலை. சரியான. இந்த யோகனுடைய பாத்திரம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவன் ஒரு பக்கம் இது எங்கட ஆக்கள் செய்த வேலையாத்தான் இருக்கும் என்று நம்பினாலும் விவாதத்துக்காக இன்னொரு பக்கத்தையும் முன்வைக்கிறான். ஆமா, புலிகள் இவங்கள உளவு பார்க்க அனுப்பியிருக்க மாட்டார்கள் என்றும் சொல்லலாதே என்ன கேக்குறான். இது அந்த நேரத்துல இருந்து பரஸ்பர நம்பிக்கையின்மையை காட்டுதா? நிச்சயமா. அவன் சொல்ற ஒரு வசனம் மிக முக்கியமானது. நாங்கள் ஆயுதம் தாங்கிய குழுக்கள், இங்க முந்திக் கொள்பவர் தான் பிழைக்கலாம் என்ற ஒரு உள்விதி இயங்கும். அவன் ஆழமான ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகிறான். அரசியல் மனோபாவம் தோழமையை வளர்க்கும். ஆனா இராணுவ மனோபாவம் சக மனிதனையே சந்தேகிக்க வைக்கும். அதேதான்.
அவனுக்குள்ள எதிரிய காணச் சொல்லும். இந்த முரண்பாடுதான் ஒரு விடுதலை இயக்கத்தை உள்ளிருந்து அழிக்கிற நஞ்சு என்று சொல்றான். அப்போ இந்த சுலிபுரம் சம்பவம் விதைத்த நஞ்சு, அந்த பயம், முகாம் முழுக்க பரவத் தொடங்குது. ஓம், அது வெறும் செய்தியாக மட்டுமில்ல, இயக்கத்தின் நடவடிக்கைகளிலுமே தெரிய வருது. எப்படி? திடீரென்று இயக்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் இரகசியமாக பயிற்சி முகாமுக்கு வரார். ஓ, அவர் எப்படி இலங்கை இராணுவத்தின் ஹெலிகாப்டர் கண்காணிப்புக்கு நடுவுல பட்டறைகளுக்குள்ளால் பதுங்கி தளத்துக்கு வந்தார் என்று ஒரு பெரிய சாகச கதை மாதிரி எல்லாருக்கும் சொல்லப்படுது. ஆனா உண்மையான காரணம் சொல்லப்படல. யாருக்குமே சொல்லப்படல. இதுதான் பலவிதமான வதந்திகளுக்கு வழிவகுக்குது. மெல்ல மெல்ல செய்தி கசியத் தொடங்குது. என்ன செய்தி? சந்ததியார், டேவிட் ஐயா போன்ற இயக்கத்தின் மூத்த முக்கியமான தோழர்கள் இயக்கத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், இல்லை நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போராளிகள் மத்தியில பெரிய சலசலப்பை உருவாக்குது. என்னடா, சந்ததியார் போன்றவர்கள் இயக்கத்தின் அரசியல் மூளையாக கருதப்பட்டவர்கள். ஒரு நிமிஷம், அப்போ அவரோட அரசியல் சிந்தனைகளை உளவுப்படை ஒரு பிசாசு மாதிரி பார்க்குது என்று புத்தகத்துல குறிப்பிடப்படுது. ஒரு விடுதலை இயக்கத்துக்குள்ளேயே மாற்று கருத்துக்களுக்கு இடமே இல்லைன்னு அர்த்தமா? சுத்தமாக இல்லை. யார் அரசியல் ரீதியாக சிந்திக்கிறார்களோ, யார் தலைமையின் முடிவுகளை கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் இயக்கத்தின் எதிரிகளாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த உள் இயக்க சுத்திகரிப்பு எவ்வளவு கொடூரமா இருந்தது என்பதற்கு உதாரணங்கள் இருக்கு. ஹெச் முகாம் சம்பவம் ஒரு பயங்கரமான உதாரணம். ஹெச் முகாம்? அது என்ன சம்பவம்? அது காயமடைந்த மனரீதியாக பாதிக்கப்பட்ட போராளிகள் தங்கியிருந்த ஒரு முகாம். அங்கிருந்த தோழர்கள் இயக்கத்துக்குள்ள நடக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கை அனுப்புறாங்க. ஓம், சில சீர்திருத்தங்களை கேட்டு தலைமைக்கு அனுப்புறாங்க. இத உளவுப்படை ஒரு கிளர்ச்சியாக பார்க்குது. ஒரு அறிக்கையை கிளர்ச்சியா பார்க்கிறதா? ஆம். அடுத்த நாள் அந்த முகாம் ஆயுதம் தாங்கிய குழுவால் சுற்றி வளைக்கப்படுது. உள்ளே இருந்த தோழர்கள் கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். இதுல உச்சகட்ட உளவியல் சித்திரவதை என்னண்டா, தாக்கப்பட்ட அந்த தோழர்களை கொண்டே அவர்களுக்கான புதைகுழிகளை வெட்டச் சொல்கிறார்கள். என்னது? அவங்களுக்கு குழி வெட்ட சொல்றாங்களா? இது நம்பவே முடியல. சில நாட்கள் இந்த கொடூரமான நாடகம் நடக்குது. பிறகு அவங்கள விடுவிக்கிறாங்க. சிலர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலம் உங்க சொல்ற செய்தி என்ன? எங்களை விமர்சித்தால் இதுதான் கதி என்பதா? சரியா சொன்னீங்க. உள்ளுக்குள் எழும் எந்த ஒரு விமர்சன குரலையும் நசுக்குவதற்கான ஒரு கோரமான செயல் இது. இந்த உயர்மட்டத்துல நடக்கும் சுத்திகரிப்பு, இந்த பயங்கரமான சம்பவங்கள் ஒரு சாதாரண போராளியின் அன்றாட வாழ்க்கைய எப்படி பாதிக்குது? அதுதான் மிக மோசமான விளைவு. முன்பு தொலைத்தொடர்பு முகாமிலிருந்த தோழர்கள் ரொம்பவே சுதந்திரமாக அரசியல் விவாதங்கள் செய்வார்கள். ஆனா இந்த சம்பவங்களுக்கு பிறகு அந்த இடம் அமைதியாகி விழுகிறது. உளவுப்படையின் தலைவர் கந்தசாமி அந்த முகாமிலிருந்த தனது ஒற்றனுக்கு ஒரு எளிய சூத்திரத்தை கொடுக்கிறான். என்ன சூத்திரம் அது? தாடி வளர்ப்பவன், சரம் கட்டுபவன், அரசியல் பேசுபவன், இவனெல்லாம் சந்ததியினால். ஓ, எவ்வளவு அபாயகரமான எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு பார்வை இது. ஒருத்தன் சிந்திக்கிறான், அரசியல் பேசுறான் என்றாலே அவன் எதிரி. இதன் விளைவு உடனடியாக தெரியுது. எப்படி? தோழர்கள் பயந்து போய் அவசர அவசரமாக தாடியை மழிக்கிறார்கள். சரம் கட்டுவதை விட்டுவிட்டு கார்ச்சட்டை அணியத் தொடங்குகிறார்கள். அந்த தோழமை உணர்வு செத்து போகுது. ஒருவித எச்சரிக்கை உணர்வு எல்லோரையும் ஆட்கொள்ளுது. ஓம். இந்த சிதைவுகளுக்கு நடுவில எல்லாமே உடைந்து நொறுங்கிக் கொண்டிருக்கும்போது ஜான் என்ன செய்கிறான்? அவன் நம்பிக்கையை முழுதாக இழந்து விடுகிறானா? இல்ல, அதுதான் அவனுடைய போராட்டத்தின் மிக முக்கியமான பகுதி. அவன் தன் நம்பிக்கையை இழந்து விடாமல் இருக்க கடுமையாக போராடுகிறான். அப்படியா? அவனுடைய நண்பன் எர்னஸ்ட்ரோ ஒரு நாள் கேட்கிறான், கழகம் தமிழீழம் எடுத்து தரும் என்று நீ நினைக்கிறாயா என்று. உடனே ஜோனுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஏன் கோபம் வருது? அது ஒரு நியாயமான கேள்விதானே எல்லோ? அவனுக்கு அது நியாயமான கேள்வியாக தெரியவில்லை. அவனுக்கு அது அவநம்பிக்கையின் குரலாக கேட்கிறது. அவன் கத்துகிறான், முதலில் நாங்கள் அமைப்பில நம்பிக்கை வைக்க வேணும். இவ்வளவு தோழர்களின் உழைப்பும் தியாகமும் வீணாகப் போகும் என்று நினைக்கிறாயா என்று. இது உண்மையான நம்பிக்கையா, இல்ல தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு செயலா? இது அவனது ஆழ்மன போராட்டத்தின் வெளிப்பாடு. யோசிச்சு பாருங்க. அவன் தன் குடும்பம், படிப்பு, எதிர்காலம் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு இலட்சியத்துக்காக வந்திருக்கிறான். அந்த இலட்சியத்தை கொடுப்பதாக சொன்ன இயக்கமே சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டால் அவனது தியாகம் அர்த்தமற்றதாகிவிடும். அந்த வழியை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனாலதான் அவன் பிடிவாதமாக நம்பிக்கையை தேடுகிறான். சில நல்ல மனிதர்களை பார்க்கிறான். காந்தன், கண்ணன் போன்ற தோழர்களை பார்க்கும்போது ஓம் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான், இவங்கள போன்ற தோழர்களை காணும்போதுதான் இந்த நம்பிக்கை சாகாம இருக்குது என்று.
அப்போ ஒட்டுமொத்த அமைப்பும் கெட்டுப்போகவில்லை, சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சிறு துரும்பை பிடித்துக்கொண்டு தொங்க முயற்சிக்கிறான். சரியா சொன்னீங்க. இந்த உள்மன போராட்டம் அவனுடைய மற்ற நடவடிக்கைகளையும் பாதிக்கிறதா? நிச்சயமா. அவன் பெண்கள் முகாமுக்கு அரசியல் வகுப்பை எடுக்கச் செல்கிறான். ஆனால் அவனால் அதில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. ஏனோதானோவென்று வகுப்பை முடிக்கிறான். ம். மாலி என்ற பெண்ணிடம் அவனுக்கு இருந்த ஒரு மெல்லிய ஈர்ப்பு கூட இந்த இயக்கத்தின் மீதான நம்பிக்கையின்மையால் பின்னுக்குத் தள்ளப்படுகிறது. அவன் ஒரு கட்டத்தில் தன்னைத்தானே ஒரு போராளியாகவும் இன்னொரு கட்டத்தில் ஒரு பலிக்கடாவாகவும் உணர்கிறான். அந்த இறக்கை நிலை அவனை கொல்லுது. புத்தகத்தில் ஒரு வரி வரும், ஒளிமங்கிய இதயத்தின் ஓர் மூலையில் குந்தியிருந்ததை மகிழ்ச்சியின்றி பார்த்தான். அவனுக்குள் இருந்த சந்தோஷம், உற்சாகமெல்லாம் மெல்ல மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறது. ஓம் வழமையாக கலகலப்பாக பேசும் யோகன் ஒரு நாள் உடைந்து போகிறான். முகாமில் நடக்கும் சித்திரவதைகள், தோழர்கள் வீட்டுக்கு போக முடியாமல் அழுவது, அதிகாரம் தகுதியில்லாத ஆட்கள் கையிலிருப்பது என எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்கிறான். அமைப்பு உள்ளுக்கை சிதஞ்சு கொண்டிருக்கிறான்னு கத்துகிறான். ஓம். அந்த கட்டத்தில் எர்னஸ்டோ கேட்கும் ஒரு கேள்வி இந்த முழு பகுதியின் சாராம்சத்தையும் சொல்வது போல இருக்கு. மிக மிக முக்கியமான கேள்வி அது. எர்னஸ்டோ கேட்கிறான், சொந்த தோழர்களையும் சக இயக்கப் போராளியையும் கொலை செய்து கொண்டு நாங்கள் எந்த மக்களுக்காக போராடப் போறோம் என்று. இதுதான் மைய கேள்வி. செய்த தவறை ஏற்றுக்கொள்ளவோ சுயவிமர்சனம் செய்யவோ திருந்திக் கொள்ளவோ தயாராக இல்லாத ஒரு இயக்கம் தனக்காக போராடுகிறதா அல்லது மக்களுக்காக போராடுகிறதா? ஆக இந்த அத்தியாயங்களின் வழியே ஒரு இலட்சியவாத இளைஞன் தான் நம்பிய ஒரு இயக்கம் எப்படி தனக்குள்ளேயே அழுகி போயிருப்பதைக் கண்டு மனரீதியாக சிதைந்து போவதை நாம் பார்க்கிறோம். விடுதலைக்கான ஒரு போராட்டம் எப்படி தனக்குள்ளேயே எதிரிகளை உருவாக்கி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு பொறிக்குள் சிக்குகிறது என்பதை இது காட்டுகிறது. உங்களுக்காக இதன் அர்த்தம் என்னவென்றால், எந்த ஒரு பெரும் சித்தாந்தத்தின் பெயரால் செயல்படும் போதும் தனிமனித அறமும் மனசாட்சியும் எப்படி பலியாகிறது என்பதற்கான ஒரு நுண்ணிய பார்வை இது. ஆம், அதோடு இது தற்செயலாக நடக்கும் ஒரு விடயமல்ல. ஒரு இயக்கம் தனது எதிரிக்கு எதிராக பயன்படுத்தும் அதே கண்காணிப்பு, சந்தேகம், வன்முறை போன்ற கருவிகளை தனக்குள்ளேயே திருப்பும்போது அதன் ஆன்மா அழிந்து விடுகிறது. தோழமையை விட தற்பாதுகாப்பு முக்கியமாகி விடுகிறது. ஓம். அந்த இயக்கம் மக்களுக்கானதாக இருப்பதிலிருந்து விலகி தனக்கான ஒரு அதிகார மையமாக மாறிவிடுகிறது. யோகன் சொல்வது போல, முதலில நாங்க ரத்தமும் சதையும் கொண்ட மனுஷரா இருக்க வேணும். அந்த மனிதம் அழியும் போது இலட்சியமும் அழிந்து விடுகிறது. இந்த ஆழமான பார்வைக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கதையில் ஜான், யோஹான் போன்றவர்கள் தங்கள் இயக்கத்தின் தவறுகளை தங்களுக்குள் கேள்விக்குட்படுத்துகிறார்கள். நீங்கள் அங்கம் வகிக்கும் ஒரு சமூகம், நிறுவனம் அல்லது ஒரு இயக்கம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத உங்கள் மனசாட்சிக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடும்போது ஒரு தனிநபராக உங்கள் தார்மீக நிலைப்பாட்டை எப்படி காப்பாற்றிக் கொள்வீர்கள்? விசுவாசம் எங்கே முடிந்து மனசாட்சி எங்கே தொடங்குகிறது? இது பற்றி சிந்தியுங்கள்.